வாழ்க்கையிலே வெற்றியாளர்களே. சரி, இதெல்லாம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று நேரம், ஒன்று ஒழுக்கம். இப்போ இந்த நேரம்னு சொல்கிறோமே, எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருக்குது. இதை ஒழுங்காக யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் வெற்றியாளர்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. நீ உண்மையிலேயே வாழ்க்கையை நேசிப்பவனாக இருந்தால் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு வினாடியை கூட நீ வீணடிக்காதே. பொழுது போக்குவதற்காக இல்லை, பொழுது ஆக்குவதற்காக. எப்போதும் நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை, எதற்காக பிஸியாக இருக்கிறேங்கிறது தான் முக்கியம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகிறது. 6 மாதத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்தில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். ஜூரிச்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்கே முடிச்சுட்டு ஜெர்மனி போகணும். ட்ரெயின் 8:03. டிக்கெட் விலை 57,000 ரூபா இந்தியன் கரன்சிக்கு. 2 பேர், நானும் என்னுடைய மனைவியும். 1,14,000 ரூபா. 8:03 ட்ரெயின் வரும். அங்கே போய் ஒரு பிளாட்ஃபார்மில் இறங்கி மாறணும். வாக்கிங் டைம் 2 நிமிஷம்லாம் போட்டிருக்கான். அதில் புறப்பட்டுட்டேன். நான் காவல்துறை அதிகாரி, உங்களுக்கு தெரியும். இப்போ கூட உங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். ஆனால் மனைவியெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். ஒரு 5 நிமிஷம் லேட்டு. எவ்வளோ முயற்சி பண்ணி போனோம், 4 நிமிஷம் லேட்டாக தான் உள்ளே போனோம். போனால் ட்ரெயின் வரலன்ட்டு ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேர் உட்காந்துருக்கோம். 10 நிமிஷம் ஆச்சு, ட்ரெயின் வரல. இது என்னடா இந்தியாவை விட மோசமாக இருக்கும் போல் இருக்கேன் நான் நினைக்கிறேன். நேரத்தினுடைய வலிமை, அதுக்காக சொல்கிறேன். 6 அடியில் ஒரு ஆள் வந்தான். ஆர் யூ டிஃபென்ஸ் பர்சனல் அப்படின்னா, ஐ எம் ஏ போலீஸ்மேன் அப்படின்னா. ஆர் யூ அன் ஏஷியன் அப்படின்னு கேட்டான். எஸ், ஐ எம் அன் இண்டியன் அப்படின்னு சொன்னேன். யூ ஃபெலோஸ் யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான். என்னடா அப்படி சொல்கிறானேன்னு பார்த்தேன். என் ஒய்ஃப் சொன்னாங்க, அவன் கரெக்டாக தான் சொல்கிறான்னு. இங்கே உட்காந்துருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன் அவங்ககிட்ட. உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு 25% உங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக தான் பண்ணியிருப்பீங்க. இனிமேலாவது பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது ஏன் 10 நிமிஷத்தை வீணாக்கிட்டு உட்காந்துருக்கேன், நான் கேமராவில் பார்த்துட்டு வர்றேன்னு என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், ஐயோ உன் ட்ரெயின் வரல, என்ன போய் நேரத்தை வீணாக்குறேன்னு சொல்கிறேன். டிக்கெட் எடுத்து காமிச்சான், வாங்கி பார்த்தான். 1 மணி நேரத்துக்கு 850 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற புல்லட் ட்ரெயினுக்கு நீ டிக்கெட் போட்டிருக்க. அது நேரம் பாதி தூரம் போயிருக்கியா, நீ லேட்டாக வந்தியான்னு கேட்டான். 5 நிமிஷம் தான் லேட்டுன்னு. அதனால தான் ட்ரெயினை விட்டேன். நான் 1,14,000 ரூபா போயிடுச்சு. மனைவி அப்படி பார்த்தேன். அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? பார்த்துட்டு பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது, நீங்கள் அதில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு வேகமாக திரும்பினேன். நடந்த சம்பவம். இந்தியா கார் மாதிரி ஒருத்தர் குடும்பத்தோட பிள்ளைங்களோட வேக வேகமாக ட்ரெயினுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கும் ஃப்ளைட்டு லேண்டிங். அதுவும் அவர் ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நுழைகிறார். பார்த்தா தமிழ்நாட்டுக்கார மாதிரி தெரியுதுன்னு பக்கத்தில் போனேன். என்ன கமிஷனர் சார், என்ன தெரியல, நான் தான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஸ்ரீதர்னாரு. என்ன சார் அப்படின்னா, ஏன் நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னாரு. எங்கே வேகமாக போகிறீங்கன்னு என்ன கேட்குறாரு அவர். இல்லை சார், ட்ரெயினை விட்டேன்னாரு. நான் ஃப்ளைட்டே விட்டேன்னாரு. உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம்னாரு. 1,14,000 ரூபான்னா, உங்களுக்கு நான் 2,75,000 ரூபான்னாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை, ஒரு நாள் அரசு பதவியில் லேட்டாக சேர்ந்து ப்ரமோஷன் பக்கத்தில் உள்ளவன் வாங்கிட்டு போனோம், அப்போ தான் தெரியும். ஒரு மணியினுடைய அருமை பரீட்சை எழுதுறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்ன மாதிரி ட்ரெயினையோ ஃப்ளைட்டையோ கோட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை, ஒரு வினாடி கண் அயர்ந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனுக்கு தான் தெரியும். நண்பர்களே, ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். அது எத்தனை கோடி என்று நமக்கு தெரியும். உசைன் போல்ட் இதுவரைக்கும் ஓடின நேரம் ஒலிம்பிக்கில் 199 வினாடி. அவன் சம்பாதித்த பணம் $155 மில்லியன். நினைச்சு பாருங்க. இதிலிருந்து நாம் அறிவது என்ன? காலையிலே யாரெல்லாம் படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையிலே தோற்பதே இல்லை. செருப்பு காலில் கடிச்சா எப்படி தூக்கி எறிவோமோ அது மாதிரி கண் விழித்தவுடன் படுக்கையை விட்டு முழிக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு அவுட்டு. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன்.
நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு கல்லூரியில் இப்படிதான் ஒரு பெண் எழுந்துச்சு கேட்டுச்சு, சார் 8 மணிக்கு எந்திரிச்சா அப்படின்னுச்சு. காட்டெருமைன்னு.